வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பெண் பார்க்கும் படலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நினைவுகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். பெண் பார்க்கும் படலம் அப்படின்னாக்கா சில டெம்ப்ளேட்டான கிளீஷேக்கள், சில விஷயங்கள் அப்படின்லாம் நடந்துட்டு இருக்கோம். எனக்கு பெண் பார்க்கும் படலம் அப்படிங்கிறதே நடக்கலை. வேணான்னு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கலம்மா, நம்ம அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போல்லாம் என்ன நிச்சயதார்த்தத்தன்னைக்கே நான் பெண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் பெண் பார்க்கும் படலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜாலியான குதூகலமான ஒரு வைபவம் தான் அது. அப்படி நம்ம தமிழ் சினிமாவிலேயே ஒரு பெண் பார்க்கும் படலம் அப்படிங்கிற ஒரு காட்சி நிறைய படங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு பிடிச்ச அப்படி ஒரு காட்சியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவீங்க. வசந்தத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி அந்த 3 தெய்வங்கள் படத்துல அந்த பாட்டா இருக்கட்டும், ராமன் எத்தனை ராமனடி அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும், இங்க சம்சார மின்சாரத்துல ஜானகி தேவி ராமனை தேடி அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும், நிறைய ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த பாடல்கள்னு இருக்கும். இல்லைங்க, பாட்டை விட்டுருங்க, பெண் பார்க்கும் படலம் அந்த சீன்னால எனக்கு ஆண்பாவம் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு கூட சொல்றவங்க இருக்கலாம். நீங்க இந்த வீடியோவுக்குள்ளார இன்னைக்கு என்ன பாட்டை நம்ம பெண் பார்க்கும் படலம் பாட்டை பார்க்குறோம் அப்படின்னு நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்க எனக்காக சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். அதே போல கமெண்ட் பாக்ஸ்லையும் உங்களுக்கு பிடித்த அந்த பெண் பார்க்கும் படலம் காட்சியவோ அல்லது பாடலையோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்தினீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் அதை ஷேர் பண்ணிக்கும் போது அது பல நினைவுகளை மீட்டெடுக்கிற விதமா இருக்கும். சரி, இது என்ன அப்படின்னாக்க மீண்டும் கோகிலா அப்படிங்கிற திரைப்படம். ஜி.என். ரங்கராஜன் சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். கல்யாணராமன் மாதிரியான பல படங்களை கமல் வைத்து எடுத்தவர். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. கமல் சார், ஸ்ரீதேவி, தீபா மேடம் அப்படின்ட்டுலாம் நடித்த படம் இது. ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான். ஆமாம், இந்த படத்தில் தீபா நடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க நடித்தாங்க. ஆனால் அவங்க ஒரு 4 நாள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தீபாவை அந்த கேரக்டருக்கு புக் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டரை தீபா ரொம்ப மிகச்சிறப்பாகவே பண்ணியிருப்பாங்க. அப்படி 4 நாள் மட்டுமே நடிச்சுட்டு வராத அந்த நடிகை ஹிந்தி நடிகை ரேகா அவர்கள் வரல. அதே போல தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகளுக்கு மடுசார் கட்டி இருக்கிறது, பிராமண ஸ்டைலில் மடுசார் புடவை கட்டி இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த வகையில் மடுசார் கட்டிய வகையில் பாலக்காட்டு பக்கத்திலேன்னு பாடின அந்த பத்மினி அம்மாவுடைய அழகு பேரழகாக இருக்கும். அதே போல் மீண்டும் கோகிலா படத்தில் ஸ்ரீதேவி அப்படி ஒரு கொள்ளை அழகோடு இருப்பாங்க. இது நம்ம படத்தில் சோபனாவும் அது மாதிரி இருப்பாங்க. இதை தவிர்த்து நிறைய பேர் மனோரமா மாதிரியானவர்களும் மடுசார் கட்டிக்கிட்டு ரொம்ப பேரழகாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. சரி, இந்த மீண்டும் கோகிலா படத்தில் கமல் ஸ்ரீதேவியை பெண் பார்க்க வருவார். அப்போ அங்கே உறவினர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. எப்படியும் பெண் பார்க்குற இடத்துல என்ன நடக்கும்னாக்கா, யாராவது பொண்ணை பாட சொல்லுங்க அப்படின்வாங்க. இப்போல்லாம் பொண்ணை பாட சொல்லுங்க, ஆட சொல்லுங்கன்னாக்கெல்லாம் இப்போல்லாம் கிடையாது. அப்போ அது மாதிரிலாம் உண்டு. அப்படி பாட சொல்கிற அந்த தருணத்தில் வீணையை அப்படி எடுத்துகிட்டு கொடுக்க ஸ்ரீதேவி வாசித்து கொண்டே பாட, அவருடைய உறவினர் அவர் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு மிருதங்கம் தான் வாசிக்க, அங்கே ஒரு வயதானவர், வயசான பாட்டியம்மா, குழந்தைங்க அப்படி இப்படின்னு இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு டிப்பிக்கல் ஒரு பிராமண வீட்டில் எப்படி ஒரு பெண் பார்க்கும் படலம் நடக்குமோ அப்படி இருக்கும். ஊஞ்சல்லாம் பிராமணர் வீடுகளில் இருக்கும். இன்னைக்கு எல்லார் வீடுலையும் இருக்குது. இதில் ஊஞ்சல் என்ன ஜாதி, இங்கே அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்பில் தான் இந்த பாட்டு. கேஜே ஜேசஸ் இந்த பாட்டை பாடியிருப்பார். எஸ்பி சைலஜா பாடியிருப்பாங்க. கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. 1981ஆம் ஆண்டு இந்த படம் வந்துச்சு. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, இன்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி அப்படின்னு தான் சைலஜா ஆரம்பிப்பாங்க, ஸ்ரீதேவி ஆரம்பிப்பாங்க. இந்த பாட்டினுடைய அந்த வரிகள் ஸ்டைலு எல்லாமே கிட்டத்தட்ட பாரதியாருடைய
கவிதைகளை நமக்கு நினைவூட்டுகிற மாதிரியோ பாரதியாருடைய எழுத்துக்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியோ கவியரசர் வேணும்னே எழுதியிருப்பார். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, இன்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. டிங் 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 அப்படின்னா வீணை வரும், மிருதங்கம் வரும், அப்படி இப்படின்னு அந்த மியூசிக்கை அதுக்கு இடத்துக்கு தகுந்தது போல ஒரு மென்மையான ஒரு இசையை அப்படியே கொடுத்துக்கிட்டே வருவார். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது திரும்ப அவங்க பாடுவாங்க, இவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த படத்தில் கமல் ஒரு இது ஒன்று செஞ்சுட்டே வருவார். படத்தில் நிறைய சீனில் பார்த்தாக்கா இப்படின்னு கண்ணை இப்படி சிமிட்டி சிமிட்டி இப்படி செய்வார். சில பேருக்கு இந்த கண்ணில் ஒரு சின்னதான ஒரு நரம்பு பிரச்சனை இருக்கலாம், அதனால சில பேர் இப்படி இப்படி செய்வாங்க. என்னுடைய நண்பன் கூட அது மாதிரி செய்வான். அதே போல தான் கமல் இந்த கதாபாத்திரத்தை அப்படி பண்ணியிருப்பார். அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது மாதிரி பண்ணியிருப்பார் இந்த படத்தில். அப்போ ஷைலேஜா வாய்ஸ் திரும்பாடி வரும். மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன், மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன், சாகச நாடகத்தில் அவனோர் தத்துவம் சொல்லி வைத்தான், சாகச நாடகத்தில் அவன் ஓர் தத்துவம் சொல்லி வைத்தான், உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோர் ஊமையை போலிருந்தேன், ஊமையை போலிருந்தேன், அப்படின்னு அந்த வார்த்தை மறந்துடுவாங்க. அந்த அடுத்த வரிய ஸ்ரீதேவி மறந்துடுவாங்க. எல்லாரும் சுற்றி இருக்கிற உறவுக்காரர்கள் எல்லாரும் அதிர்ச்சியா பார்ப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த வரி மறந்து போயிருக்கும். எல்லாரும் ஐயோ என்னது இப்படி சொதப்பிட்டாலே நம்ம போயிட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த இடத்தை ரொம்ப அழகா சமாளிப்பார். தூரல் போச்சு படத்துல பெண் பார்க்கும் படலத்துல சுலக்ஷனா ஒரு பதட்டத்தோட வருவாங்க. அந்த சமயத்துல பாக்யராஜ் அதை அழகா ஹேண்டில் பண்ணுவார் காட்சியில். இங்க பாட்டு மூலமா கமல் சார் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதை சமாளிப்பார். கள்ளத்தனம் என்னடி எனக்கோர் காவியம் சொல்லு என்றான், சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கமல்கிட்ட ஒரு கர்வம், ஒரு பெருமிதம். அதாவது பெண் பார்க்க வந்த இடத்துல பொண்ணை பாட சொல்றாங்க, அந்த பொண்ணு பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வார்த்தை வரல. டக்குன்னு அந்த அடுத்த வரியை இவர் எடுத்து கொடுத்து அந்த இடத்தையே அப்படியே சூழ்நிலையே மாத்தி சகஜமாக்குறாராம். அதனால ஒரு கர்வத்தோட அந்த மாப்பிள்ளை கமல் அப்படி காட்டுவார் பாருங்க. ரொம்ப இயல்பா பாந்தமா அழகா இருக்கும் அந்த இடம். அப்படி பாடிட்டு அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா டக்குன்னு மிருதங்கம் வாசிப்பாங்க. அதுக்கு முன்னாடி சைலண்டா இருக்கும். அப்படின்னு என்னடானாக்கா பாக்கு இடிக்கிறது இருக்குல்ல, வெத்தலை இடிக்கிறது, ஒரு பாட்டியம்மா வந்து வச்சுக்கிட்டு இடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் போட்டு மசிப்பாங்க அப்படின்னு. உடனே அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, அவர் அதை வாங்கி அப்படின்னு. ஆக இந்த மாதிரி ஒரு இடத்துல வயதானவர்கள் இருப்பாங்க, அவங்க பாக்கு இடிப்பாங்க, வெத்தலைய மசிப்பாங்க, அதை போட்டு ஒருத்தர் மெல்லுவாரு. அப்படிங்கிற அந்த சப்தத்தையும் ரொம்ப அழகா இளையராஜா சார் பாடல்களுக்குள்ளார கொடுத்துருப்பார். அப்படிலாம் வரும். உடனே அவரு இந்த கேப்பு பாடலை பாட்டி வெத்தலைத்தனெல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த உறவுக்காரர் மிருதங்கம் வாசிக்கிறாருல, அவர் அதுக்குள்ளார சுதி சேர்த்திக்குவார். டைட்லாம் வச்சு டங் 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 அப்படின்லாம் அடிக்கும்போது சபாஷ் அப்படின்னு ஜேசஸ், அதாவது கமல் திரும்ப அடிக்கும் போது பலே அப்படின்னு. இந்த மியூசிக் இந்த இடத்துல மட்டும் எனக்கு வந்து சிற்பிகள் முத்து திரைப்படம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, அந்த பாட்டுக்கு நடுவுல இந்த மாதிரியான ஒரு இசை கோர்ப்ப இசைஞானி பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் 1981 மீண்டும் கோகிலா திரைப்படத்துல அப்படி ஒரு பெண் பார்க்கும் படலத்துக்குள்ளார இத்தனை ஜாலங்களை இளையராஜா அவர்கள் வச்சிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா
வெள்ளி பனி உருகி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன் அப்படின்னு வரும். ஒரு நிமிஷம் இருப்ப, எப்படி பாருங்க. வெள்ளி பனி மலை மீது உலாவுவோம்னு பாரதியார் எழுதினார் இல்லையா? இங்க நான் சொன்னேன் இல்லையா, பாரதியார் ஸ்டைலே இந்த பாட்டு இருக்கும்னு. கண்ணதாசன் ஐயா அப்படி பண்ணியிருக்காரு. வெள்ளி பனி உருகி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன். அப்ப என்ன செய்வாரு, அங்க ஒரு சின்ன குழந்தை இருப்பான், அந்த பையனை தூக்கி மடியில வச்சுக்குவார். இந்த வீடு ஆதம்பாக்கத்துல இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பரங்கிமலை அந்த அந்த ஆதம்பாக்கம் ஏரியால என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த வீட்டுல தாங்க மீண்டும் கோயிலா படப்பிடிப்பு நடந்துச்சு அப்படின்னு காமிச்சிருக்காரு. அந்த பையனை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவார், அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு கமல் பாட்டு பாட யதார்த்தமா இருக்காராம். வெள்ளி பனி உருகி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன், பள்ளித்தளம்பரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன், மோதும் விரகத்திலே செல்லம்மா அப்படின்னு பாடும்போது மோதும் விரகத்திலே செல்லம்மா அப்படின்னு இங்க பாடிட்டு அந்த இடத்த பாட முடியாம போயிடும் அவருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அங்க ஊமையை போல் இருந்தேன், நான் ஊமையை போல் இருந்தேன் சைலஜா பாடுவாங்கல்ல ஸ்ரீதேவி. அப்ப பாட்டு வரி மறந்து போயிருக்கும் ஸ்ரீதேவிக்கு, அதனால ஊமையை போலிருந்தே அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வெள்ளிப்பனி உருகி மடியில் விழுந்தது போலிருந்தேன், பள்ளி தளம்பரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன், மோதும் விரகத்திலே செல்லம்மா அப்படின்னும் போது அந்த மடியில உட்கார்ந்துருக்கிற அந்த குழந்தை, அந்த பையன் இருக்கான்ல, அவன் உச்சா போயிடுவான் சொல்லுன்னு அவன் அடிச்சிருவான் கமல் மேல. அதனால மோதும் விரகத்திலே செல்லம்மா சின்னஞ்சிறு வயதில் அப்படின்னு சைலஜா பாடும்போது ஜானகி அம்மா ஸ்டைல்ல அதை சிரிப்போடே போடுவாங்க. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, இன்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. ரொம்ப அழகான ஒரு பாட்டுங்க இது. ஒரு பிராமின் குடும்பத்துல ஒரு பெண் பார்க்கும் படலத்தை அப்படியே ஜி.என். ரங்கராஜன் நமக்கு காட்சிப்படுத்திடுவாரு. ரேகா அந்த தீபா கேரக்டர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு பதிலாக தீபாவே நடிக்க வச்சாங்க. தீபா ரொம்ப பிரமாதப்படுத்தி இருப்பாங்க. கமல் ஸ்ரீதேவி அந்த காலத்துல கொள்ளை அழகான பிரமாதமான பாந்தமான ஜோடின்னு சொல்லப்பட்டது. அந்த பாந்தமான ஜோடி ரொம்ப அழகா டிபிக்கல் பிராமினா மாமியாவே அவ்வளவு அழகா பொருந்திருப்பாங்க. அவங்க போட்டுட்டு வர ஒவ்வொரு மடுசார் புடவைகளும் அன்னைக்கு எல்லாம் ட்ரெண்டிங், இன்னைக்கு சொல்ற வார்த்தையெல்லாம் அன்னைக்கு ட்ரெண்டிங் கிடையாது, ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரியான புடவையை வாங்கி, மடிசார் புடவையை வாங்கி கட்டிக்கிட்ட மாமிகளும் உண்டு, புடவையை வாங்கி கொட்டி கொண்ட எல்லா பெண்களுமே உண்டு. அந்த அளவுக்கு அந்த கலர் அது எல்லாமே அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே போல இன்னைக்கு கிடையாது, இந்த அச்சம் மடம் நாணம்ங்கிற பருப்பெல்லாம் இப்ப வேகாது. ஆனா அந்த காலத்துல அந்த அச்சம் மடம் நாணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கலந்த கலவையா ஒரு 80களுடைய ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அப்படி அழகா அதை நடிச்சிருந்தாரு ஸ்ரீதேவியோடைய கண்கள் அப்படி பேசும். அந்த உதடுகள்ல இருந்து மெல்லிய புன்னகை, ஒரு குறும்பு குசும்புத்தனமானது. ஐயோ மாப்பிள்ளையோட வேஷ்டியில உச்சா போயிட்டானா அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு அழகாவே பண்ணப்பட்ட மீண்டும் கோகிலா பாட்டு. அந்த இந்த சின்னஞ்சிறு வயதில் அப்படிங்கிற இந்த பாட்டு எப்ப கேட்டாலும் எனக்குள்ளார ஒரு சந்தோஷத்தையும் ஒரு குதூகலத்தையும் கொடுத்துரும். இந்த பாட்டை வாழ்நாளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டு. நீங்களும் இந்த பாட்டை ரசிச்சீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே. வணக்கம்.